வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பா ரஞ்சித்தோடைய இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற தங்கலான் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஷார்ப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தங்கலான் படம் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட கிளிம்ஸாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதே வகையில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெய்லர் கட்மே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் கதாபாத்திரம் ஒரு சில டயலாக்ஸ் பேசுகிற மாதிரி சீன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த தங்கலான் படத்தில் சியான் விக்ரமுக்கு டயலாக்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து டயலாக்ஸ் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவருடைய முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது தங்கலான் படத்தில் ரொம்பவே கம்மியான டயலாக்ஸ் தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ ட்ரெய்லரில் சியான் விக்ரம் டயலாக்ஸ் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு டயலாக்ஸை விட ஆக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்க போகுது. டயலாகே இல்லைனாலும் சியான் விக்ரம் அவருடைய எக்ஸ்பிரஷன்லேயே வந்து பயங்கரமாக நடிப்பார். ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் சியான் விக்ரம் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா கதை வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஒரு சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சியான் விக்ரமுடைய மனைவியாக பார்வதி நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது சியான் விக்ரமுக்கு 3 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி காட்டப்படுது. அவங்க இல்லாம 4வதா ஒரு குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கிற மாதிரியுமே ஒரு ஷாட்ல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். ஆக்டர் டேனியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தான் இந்த படத்தில் வில்லனா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ டேனியல் வந்து சியான் விக்ரம் இருக்கிற ஊருக்கு வர மாதிரி காட்டப்படுது. கேஜிஎஃப்ல தங்கம் எடுக்கிற வேலைக்கு இங்கிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் பயணம் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த 8 பேர்ல வந்து 3 வெள்ளைக்காரங்க இருக்காங்க. அவங்கள தாண்டி சியான் விக்ரமும் இருக்காரு, பசுபதியும் இருக்காரு. ஸோ இந்த 8 பேர் வந்து பயணம் பண்ணி கேஜிஎஃப் போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு ஷாட் வந்து வச்சிருப்பாங்க. பசுபதி வந்து சொல்லுவார், இங்கே தான் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ போன 8 பேருக்கு ஏதோ ஒரு மோசமான ஒரு சம்பவம் அங்கே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்குமே ஒரு ஷாட் வந்து ட்ரெய்லரில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 8 பேருமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து படுத்து கிடப்பாங்க, பயங்கர ரத்த வெள்ளமாக இருப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை அங்கே புதஞ்சி இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க தங்கம் இருக்கா அப்படின்னு தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த புத்தர் சிலை கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அந்த சிலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த 8 பேருடைய பயணத்தில் இவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வார்னிங் கொடுப்பார், அங்கே தங்கம் எடுக்கிறது நம்ம உயிரை நாமளே எடுக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த 8 பேர் தண்ணியில் போகும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக சியான் விக்ரம் நடந்து போகும்போது தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்று வர மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே காட்டுறாங்க. ஆனால் அதை மீறியுமே இந்த 8 பேர் அங்கே போயிட்டு தங்கம் இருக்கா அப்படிங்கிறத தோண்டி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் தங்கம் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கணும். தங்கம் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களுடைய ஊருக்கு போய் மொத்தமாக நிறைய ஆட்களை இங்கே கூட்டிட்டு வந்து தங்கம் எடுக்கிற இந்த ஒரு ப்ராசஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மக்கள் எல்லாரும் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு நிறைய ஆபத்து வர மாதிரியுமே வந்து காட்டப்படுது. மேலேருந்து கீழே விழுந்து அடிபடுற மாதிரி காட்டுறாங்க. பாம்பு கொத்துது, மாடு வந்து முட்டுது, கருஞ்சிறுத்தை வந்து தாக்க வருது. இந்த மாதிரி பல ஆபத்துகள் வருது, பல உயிரிழப்பும் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்ட்ரஸ் மாளவிகா அவங்க இந்த தங்கலான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாளவிகாவுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது பெருசாக தெரியல. இப்போவுமே வந்து அது தெரியல, சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய கேரக்டருக்கு ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் இருந்தது. சரி, அவங்க ஏதோ ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் கட் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கதாபாத்திரம் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து ரியலா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஃபேண்டசி இருக்க போதா, பா ரஞ்சித் எப்படி உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் ஆக்ட்ரஸ் மாளவிகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. சியான் விக்ரம் கூட சண்டை போடுற மாதிரியுமே காட்டப்படுது. ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்டயுமே ஒரு சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. மாளவிகா அண்ட் அவங்களுடைய கேங்குக்கு இந்த இடத்துல தங்கம் எடுக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல, அதை தடுக்கணும்னு பார்க்குற மாதிரி தான் தெரியுது. உண்மையான வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஜிஎஃப்ல தங்கம் எடுக்கிற ப்ராசஸில் பல தமிழர்களுடைய உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேல் கொட்டி இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த தங்கலான் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தேல் கொட்டுற மாதிரிலாம் வந்து காட்டல, பாம்பு கொத்துற மாதிரி காட்டுறாங்க, மற்ற மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ரியலில் வந்து நிறைய பேர் தேல் கொட்டி இறந்து போயிருக்காங்க. ஆனால் தேலுக்கான ரெஃபரன்ஸ் இந்த தங்கலான் படத்தில் இருக்கா அப்படின்னா இருக்கு. சியான் விக்ரமுடைய உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேலை வந்து டேட்டூ பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் என்ன காரணத்துக்காக டேட்டூ பண்ணியிருக்காருங்கிறது படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ல தேல் கொட்டி மட்டும் மக்கள் சாகலை. வெள்ளையர்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க
இவங்க நம்ம தமிழர்களை அடிமைகளாக தான் வந்து நடத்துனாங்க. அப்படி தான் வந்து தங்கம் எடுக்க வச்சாங்க. அதிகமான தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வேலை வாங்கினாங்க. அப்படி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேள் கொட்டியும் மக்கள் செத்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழமாக தோண்ட போய் மூச்சு முட்டியும் இறந்து போனாங்க. பல வகையில் பார்த்தீங்கன்னா உயிர் பலி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே வந்து அங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி பரவ ஆரம்பிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு போகாமலும் வந்து இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கனெக்டையுமே இந்த படத்தில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அதை அப்படியே கொண்டு வர போகிறாங்களா, வேறு விதமாக கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சியான் விக்ரமை பார்த்து சொல்கிறாங்க, நீ தானே அங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சியான் விக்ரமோட சேர்த்து தங்கம் எடுக்க போன அந்த 8 பேருக்கு ஏதோ ஒன்று நடந்து அதை சியான் விக்ரம் அவருடைய ஒய்ஃப் கிட்ட அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லியிருக்கலாம். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூ இன்சிடென்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை கிடையாது. கண்டிப்பாக டைரக்டர் பா ரஞ்சித்தோடைய கிரியேட்டிவிட்டி ஃபிக்ஷனலாக ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படி தான் மாளவிகாவுடைய கதாபாத்திரம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டலை. அவங்ககிட்டயுமே வந்து நிறைய வாரியர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க யார், இவங்க வந்து அங்கே எதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அந்த நிலத்தையே வந்து காக்குறாங்களா, ஏன்னா அங்கே வந்து புத்தர் சிலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிமே வந்து காட்சி வச்சிருக்காங்க. ஸோ அப்போது அங்கே என்ன இருக்குது, எதை இவங்க பாதுகாக்கிறாங்க, எதனால் வந்து அங்கே தங்கத்தை தோண்ட இவங்க விட மாட்டுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். இந்த ட்ரெய்லர் கட்டில் சியான் விக்ரம் ஒரு டயலாக் சொல்கிறாரு, சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அப்படின்னு. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இந்த படமே இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் கட் கண்டிப்பாக படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரெய்லரில் ஜிவி பிரகாஷ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லருடைய எண்டில் ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா சொல்லவே இல்லை, எதுவுமே வந்து போடலை. ஆனால் ப்ரொடியூசர் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவரே வந்து சொல்லிட்டாரு ஆகஸ்ட் 15 தான் பிளான் பண்ணுறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லர் கட்டில் எல்லாமே ஓகே, பட் ஒரு சில இடங்களில் கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், சிஜி வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது ட்ரெய்லர் தான், எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது அது எல்லாத்தையுமே இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபைனல் அவுட்புட் வந்து தரமாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த தங்கலான் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.